அரசு தொடர்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனத்தை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவையும் இட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சிஎம் விஜய் தமிழ்நாட்டின் கான்ஃபிடென்ட் ஃபோர்ஸ், கரப்ஷன் ஃப்ரீ ஃபோர்ஸ் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறது அந்த அறிக்கை. இப்போது மட்டுமின்றி எப்போதும் எங்கள் தலைவர்தான் தமிழக மக்களின் ஒரே நம்பிக்கையாக இருப்பார். இதை 2026 தேர்தல் முடிவின் வாயிலாக கூட தெரிந்து கொள்ளாமல் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசுவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பில் முனைப்புடன் இருப்பதால் தான் இன்ஸ்டன்ட் ஆக்ஷனில் இறங்கி நடவடிக்கை எடுப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மு க ஸ்டாலின் அவர்களைப் போல அரசியலை மறந்து இன்ஸ்டா ரீல்ஸுக்குள் மூழ்கச் சொல்லி மூச்சு திணறவில்லை எங்கள் அரசு என்றும், எந்நாளும் எதற்கும் அடிபணியாத எங்கள் தலைவரின் நிதி ஆயோக் கூட்ட உரையை நாடே பாராட்டுகிறது. விசாரணையை நேரில் எதிர்கொண்டவர் நம் தலைவர். டாஸ்மாக் ரைடுக்காக நடுங்கி போய் டெல்லி சென்றவர்கள் இதை பேசக்கூடாது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தலைவரின் பேச்சு பாணியை கூட காப்பி பேஸ்ட் செய்வது திமுக கூடாரம்தான் என்றும், தங்கள் தலைவருக்கு அவர்களை காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பல்வேறு காட்டமான பதில் விமர்சனங்கள் தாவேகா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது.